உள்ள வந்துடுறேன். இன்னைக்கு ஆதார் ப்ரூஃப் கேட்டாங்கன்னு காமிச்சேன். இத பார்த்துட்டு முடி ஏன் வளர்ந்ததுன்னு 1 மணி நேரம் வெளில உட்கார விட்டாங்க. கூட்டெல்லாம் ரொம்ப சிட் ஆயிடுச்சுங்க. விட மாட்டேன்ட்டேன். சரி, நான் அங்க போயிட்டு மறுபடியும் அங்க உள்ள போயிட்டு வெல்கம் பேக். அதுனாட்டா நம்ம கிரெடிட் கார்டுல அப்டேட் பண்ண போறோம். வாங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சென்னை நகரில் உள்ள ஒரு நகராட்சி அலுவலகம். இங்கே ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது மத்திய சென்னையில் இருக்கிற மக்கள் அவங்கவுங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அர்ஜுன் இங்கே வந்திருக்காரு. அவர் இப்போ போயிட்டு ஆதார் கார்டு அப்டேட் பண்ண போகிறாரு. நீங்களும் தேவையானா அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் சென்னை நகரில் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் எதிரில் இருக்குது. அங்கே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அங்க பாருங்க. நம்ம உள்ளே வரப்போகிறோம். இந்த அரசு பொது சேவையில் தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். உள்ளே போய் கேட்டுடலாம். ஆமாம், கேட்டாச்சு. இங்கே தான் நம்ம பதிவு பண்ணணும். இப்போது நம்ம இந்த அலுவலகத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேருங்களை நம்ம லைனாக உட்காந்துட்டு காத்திருந்து போய் ஒவ்வொருத்தர் நேரமாக அப்டேட் பண்ணிக்கலாம். வாங்க வெயிட் பண்ணலாம். போயிட்டு உள்ள நம்ம டேர்ன் வந்துடுச்சு. இப்போது இந்த மேடம் இருக்காங்களா, இவங்க தான் நம்மளோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணி தம்பு பிரிண்ட்டு கைரேகையெல்லாம் அப்டேட் பண்ணி நமக்கு கார்டு பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு சார்ஜஸ் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 ருபீஸ் நம்ம கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்னடா கேட்ட? என்கிட்ட கேட்டியா? ஆமா. இந்த படித்துறை பாண்டிக்கிட்டே பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாமா? அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு நான் கலந்துக்கிறீ? யாரா தெரியாது? வீட்டுல காட்டு வரணும். 1 month வீட்டுல காட்டு வரும். ஹலோ பிரதர், ஒரு கட்டு பூமாருக்கு பிடி கிடைக்குமா? பூமாருக்கு பிடி ஒரு கட்டு. இல்ல அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் துவங்கலேண்டா. அண்ணே அந்த பிடியாச்சும் கொடுங்கண்ணே. பூனை என்ன பண்ற? ஏமாடா, யோகா முடிச்சு யோகா பிரச்சனை. ஆமா, பாவமாயிட்டப்பா. பாருங்க, மரம் செம்ம சூப்பரா இருக்கு. காத்து வரும், போய் ரெஸ்ட் எடுக்கலாம்.
இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த அலுவலகத்தை கொஞ்சம் கீழே மட்டும் சுற்றி பார்க்கலாம். மேலெல்லாம் போனால் நம்ம நிறைய நேரம் வீடியோ ஆகிடும். அதனால் கீழே மட்டும் பார்க்கலாம். மண்டலம் அலுவலகம் மெட்டுன்னு போட்டிருக்கு. இது வந்து இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன் நான். இது எப்போனா மத்திய சென்னை தேர்தல் அலுவலகமாக இது இருந்தது. எலெக்ஷன் நடக்கிறப்போ வேட்பாளர்களெல்லாம் இங்கே தான் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த தொகுதியோட எம்பி தயாநிதி மாறன் அவர் உட்பட்ட எல்லாருமே இங்கே தான் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சு எலெக்ஷனில் பங்கேற்றாங்க. இந்த தேர்தலில் வந்து நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான அலுவலகம். இது ஒரு சின்ன செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ட்ரிங்க் வாட்டர், தண்ணி குடிக்கிறது. நம்ப மாட்டேங்குது. பாரு நாங்கள் வந்து முடிச்சாச்சு. வீட்டுக்கு போயிட்டு காடுக்கு ஒரு 1 மாதத்தில் ஸோ நைட்டில் வராது, காலையில் தான் இப்பயே வந்துடும்.